எலும்புகள் சுருங்கி நோய் ஆகி அந்த காலத்தில் இப்போ உள்ள சுகருக்கு பேர் அந்த காலத்தில் குஷ்டரோகம். அந்த இந்த காலத்தில் என்னது குஷ்டரோகம். அது ஒரு வகையான எலும்புருக்கி நோய் போல், அதாவது டிபி நோய் போல் உள்ளது. அப்போ நாற்றம் எடுக்கும், இந்த தோலெல்லாம் கருகி நாற்றம் எடுக்கும், எலும்புகளெல்லாம் நாரும், எலும்புகளெல்லாம் சுருங்கிடும், ஒவ்வொன்றும் என்னஞ்சிரும் சதைகளை தின்னுக்கிட்டே இருக்கும், சதைகள் அழுகிட்டே போய்கிட்டு இருக்கும். ஒரு நேரமும் என்ன செய்யாது, புழுக்கள் வைக்கும். இதனால் ஒரு குஷ்டரோகி, நிறைய குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. நிறைய குஷ்டரோகிகளை தேவன் குணமாக்க அங்கே இறங்கி வரல. அதே நேரத்தில் நிறைய விதவைகள், பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்சம் இருக்கிற நாட்டில் ஊரெல்லாம் பஞ்சம், உலகமெல்லாம் பஞ்சம். அப்படி இருக்கிற நேரத்தில் தீர்க்கதரிசியை தேவன் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அந்த 4ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்போ தீர்க்கதரிசி அங்கே போகிறான். அங்கே போகும்போது என்ன நடக்குது, சீதோனுக்கு அடுத்த விதவியின் இடத்தில் மட்டுமே அனுப்பப்பட்டானே ஒழிய வேறு யாரிடத்துலையும் அவனுக்கு சாப்பாடு வேணும், அவனுக்கு தண்ணி குடிக்க வேணும்னு அனுப்பப்படலை. அந்த தீர்க்கதரிசி எங்கே அனுப்பப்படுகிறான், வசனத்தை தேடி கண்டுபிடித்து அதை வாசிங்க. அதில் என்ன செய்யலாம் படிமா. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஊர்ல எல்லாம் எல்லா விதவைகளையும் கர்த்தர் வாழ வைக்கணும்னு திட்டம் கிடையாது. யாரை வாழ வைக்கணும்னு தேவனுடைய திட்டம், தேவனை தேடுகிற உண்மையான தன்னை தாழ்த்தி வருகிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அற்புதம் செய்வார். தன்னை உயர்த்திக்கிட்டு இருக்கிற யாருக்கும் தேவன் அற்புதம் செய்ய முடியாது. தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறது யாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. பிறர் குற்றத்தை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தேவன் அதிசயம் செய்ய முடியாது. நீ ஒன்றை பார்த்துக்கோ, எங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்களை பார்த்து கொள்வோன்னு சொல்லக்கூடிய பெருமை கொண்டவர்களுக்கும் அகந்த கொண்டவர்களுக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, பரலோகம் உதவி செய்ய முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு மட்டும் உதவி செய்ய முடியும், தேவனை நோக்கி தன்னை தாழ்மையோடு இருந்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் வைத்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு நம்ம வாழ்ந்தாலும் சரி, நம்ம வாழ முடியாவிட்டாலும் சரி, இதில் நம்ம மடிந்து விடுவோம் என்று சொல்லி விறகு பொறுக்கும்படியாக ஒரு ஸ்திரியை பஞ்ச நாட்டில் தனக்கு இருந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்து கொண்டு விறகு பொறுக்கி அதை சுடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒரு எலியாங்கிற தீர்க்கதரிசியை தேவன் அங்கே அனுப்புகிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி அங்கே போகும்போது அவனுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே ஒரு பெண்ணிடத்தில் அனுப்புகிறார், தேவன் அனுப்புகிறார். எப்படிப்பட்ட பெண்ணிட்ட அனுப்புகிறாரு, விதவை, புருஷன் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் என்ன இருக்கு, அவளும் சாப்பிட்டு அவன் பிள்ளையும் அந்த அப்பத்தில் பாதி சாப்பிட்டு 2 பேரும் சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இனி பிழைக்கிறதுக்கு நம்மகிட்ட அப்பமும் இல்லை, எண்ணெயும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு பிள்ளையின் இடத்துல, ஒரு சகோதரி இடத்துல தேவன் யார் அனுப்புகிறாரு, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியாவை அனுப்புகிறார். எலியா போய் என்ன செய்கிறான், படித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் நமக்கு அது விளங்கும். என்ன செய்கிறான், ஒரு விதவை, அந்த விதவின் இடத்துல யார் அனுப்புகிறார், எலியாங்கிற தீர்க்கதரிசி போகிறாரு. போய் என்ன சொல்லுகிறார், நீ விறகு பொறுக்க போகிற, நீ போகிறதுக்கு விறகையும் கொண்டு வந்துட்டு என்ன செய்ய, முதலாவது சுடுகிற அந்த முதல் மாவுல நீ சுடுவே இல்லையா, அந்த அப்பத்தை எனக்கு என்ன செய், கொண்டு வா, அந்த அப்பத்தை எனக்கு கொண்டு வா. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான், அவன் தான் பிரச்சனையை சொல்லுகிறான். என்ன பிரச்சனை சொல்லுகிறான், ஐயா நான் உங்களுக்கு கொண்டு வருகிறது உண்மையான விஷயம், நான் கொண்டு வருகிறேன். ஆனால் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்குரியதான இடத்துல அடுத்து எங்கள்கிட்ட அப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான், இந்த பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் உன் பானையில் மாவு குறைய போகிறதில்லை, உன் எண்ணெய் செலவழியாது, இதை நம்பு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வா என்று என்ன சொல்லுகிறான், தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவன் என்ன செய்கிறான், உடனே போகிறான், தன் அப்பத்தை எடுக்கிறான், சுடுகிறான், தன்னுக்கு